ரம்ஜானுக்கு யாராவது நமக்கும் பிரியாணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. குயிக்காக மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 2 கீரைன பச்சை மிளகா இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனல் நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பாருங்கள், இதிலே ஷோ ஆகுது. நாட் சப்ஸ்கிரைப் தான் நிறைய பேர் 97% மேலே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பிரியாணிக்கு நெய்லாம் தேவைப்படாது. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது அது நைட்டு 12 மணிக்கு வச்சாலும் அந்த பிரியாணி கெட்டு போகாது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுடுங்க. இந்த பக்கம் நம்ம பிரியாணி செய்யும் போதே இந்த பக்கம் அந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஏன்னா அதில் அரிசி போட்டு நம்ம இன்றைக்கி வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக சைட் பை சைட் தண்ணியும் நான் அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அழகாக பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டும் சேர்ந்து அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது அந்த கலர் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இதுக்காக நீங்கள் இந்த பிரியாணிக்குன்னு கலர் பொடிலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆக்கி உங்களுக்கு பிரியாணியில் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் மெயின்டைன் ஆகும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வடைச்சி வச்ச பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதில் போட்டு வதக்கிக்கலாம். தனித்தனியாக சேர்த்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் ஒன்றா சேர்த்து போட்டு வதக்கும் போதே அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் லாஸ்ட்டில் பார்க்கும்போது இருந்த இடமே தெரியாமல் நல்லா ஸ்மாஷ் ஆகி உங்களுக்கு சாதத்தோடு கலந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு இப்போ மசாலாவுக்கு சேர்க்குறோம், தனியாக ரைஸுக்கும் சேர்ப்போம். ரெண்டும் சேரும்போது தான் உங்களுக்கு உப்பு நல்லா பேலன்ஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ சைட் பை சைட் தண்ணியும் கொதிச்சிச்சு, அதுலேயும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா வாயில் கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது முனப்பாக இருக்கணும். அப்போ தான் அதோடு மசாலாவோடு சேரும்போது உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். இப்போது அரிசியையும் போட்டுடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வதக்கி வச்ச மசாலாவில் மட்டன் பீஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பீஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம செய்கிற இந்த மட்டன் பிரியாணி சென்னை ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மட்டனை தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் மட்டனை இந்த மசாலாவிலே போட்டுட்டு ஒரு விசில் விடும்போது அந்த மசாலாவும் சேர்ந்து மட்டனும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஃப்ளேவரும் மட்டனில் நல்லா இறங்கிடும். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இருந்தாலும் நம்ம பிரியாணியில் தயிர் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணுவோம். எஸ்பெஷலி மட்டன் பிரியாணியில் சேர்க்கும் போது இன்னுமே மட்டன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சேமியா மாதிரி நல்லா நீளமாக வெந்து வந்துடும். அதுதான் நம்மளுக்கு பதம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா நீளமாக ஆயிடுச்சு. நம்ம போட்டதை விட நல்லா லாங் ரைன்ஸாக நம்மளுக்கு ரைஸ் வெந்து வந்துடுச்சு. இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம்.
இப்போ வதங்கிட்டு இருக்க மட்டனில் 1 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும். இதுக்கு தண்ணி அளவுலாம் கிடையாது. லாஸ்ட்டில் நான் எப்படி தண்ணி வச்சு லெவல் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மூடி போட்டு மட்டன் ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். மட்டன் உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்குதுன்றதை பார்த்துக்கின்னு நீங்கள் விசில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ரைஸ் எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ரைஸும் நல்லா சூடாக இருக்கணும், அதே சமயத்தில் மசாலாவும் நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா பேலன்ஸ் ஆகி அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு வெந்து சாஃப்டான இந்த பூ போல் ரைஸ் உங்களுக்கு வெந்து வரும். ரைஸ் வடித்து வச்ச இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. இந்த தண்ணி தான் நம்மளோட பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். மட்டன் வெந்து வரட்டும். மட்டன் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மட்டன் வெந்து 2 விசில் வந்துடுச்சு. மட்டன் வாசம் பார்த்திங்கன்னா நல்லா வீடு ஃபுல்லாக அடிக்குது. நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டையும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அப்புறம் என்ன ஆச்சுன்றதை நான் காட்டுறேன். இப்போ பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக் பாயில் ஆகிட்டுருக்கு. பிரியாணிக்கு முட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன். மட்டன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகி அந்த மசாலாவோடு நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு போட்டிங்கனாக்கா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த மட்டனில் சேராது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மட்டன் பீஸ் பீஸாகவும் ஆகலை, அதே சமயத்தில் வேகாமையும் இருக்கலை, நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போது அந்த சூடான ரைஸை அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியை போட்டு நல்லா குத்தி கிண்டிலாம் விடக்கூடாது. சும்மா நல்லா ஜென்டிலாக மேலாக போட்டு நம்ம லெவல் பண்ணி விடணும். அப்போ தான் மேலே இருக்க ரைஸும் உடையாது. இப்போ அந்த மசாலாவில் இருக்க தண்ணி மட்டும் லைட்டாக அந்த ரைஸில் கலந்து மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ அந்த ரைஸை வடிச்சிட்டு வச்சுருந்தீங்களா அந்த தண்ணியை இப்போ என்ன பண்ணணுன்னா மேலே அப்படியே கொஞ்சம் ஊற்றி லெவல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ரைஸும் ரஃப் ஆகாமல் அதுவுமே சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த தண்ணியை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். மறந்துட்டு சிங்கில் ஊற்றிடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இந்த பிரியாணி பண்ணுறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலரும் மேலே இருக்கிற ரைஸ்லேயும் வந்துடுச்சு. இந்த பிரியாணியில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நம்ம சேர்த்துருக்க அந்த காஷ்மீரி மிளகாத்தூளோட அந்த கலரே இந்த பிரியாணிக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஹை ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் கழித்ததும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை தம்மில் போடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அடியில் உங்கள் வீட்டில் இது மாதிரி வேஸ்டான தோசைக்கல் எதனா இருந்ததுன்னா அதை அடியில் வச்சுட்டு அந்த பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சுடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி குக்காகி வந்திருக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்லேயும் சூப்பரான ரம்ஜான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் யாராவது நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா, இல்லை நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்க தேவையில்ல. பாருங்கள் தண்ணி கூட அடியில் கொஞ்சம் கூட நிற்கலை, நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. அடியிலையும் தீயவும் இல்லை, தீயாமல் நல்லா உங்களுக்கு குக் ஆகி வந்திருக்கு. ஒரு 700 ருபீஸில் இந்த பிரியாணியை நீங்கள் வீட்டில் மேக் பண்ணிடலாம். இதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி 2000 3000 கொடுத்து ரம்ஜான் பிரியாணி வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள் மட்டன் பீஸ் கூட ரொம்ப ஜூஸியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்.
நான் இதுக்காக எதுவும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பிரியாணி வேலை முடிஞ்சிடுத்து. நெக்ஸ்ட் என்ன, தயிர் பச்சடி தான். தயிர் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரித்து விடணும். அந்த ஆனியன்ஸை வந்து நல்லா கையால் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்கும்போது நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து அந்த ஆனியன் ரைத்தா கிடைச்சிடும். நீங்கள் பிரியாணி பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு அந்த ரைத்தாவும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமே ஹோட்டல் போய் பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பிரியாணி வாசனை வீடே தூக்குதுன்னு பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ரம்ஜான் பிரியாணி நம்ம வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ரம்ஜான் கொண்டாட போகிற நம்மளோட முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் இண்டியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். பிரியாணி நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.